Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகம் முழுவதும் பெய்து வரும் தொடர் மழையால் விளை பயிர்கள் வீணாகி விவசாயிகள் விழிகளில் கண்ணீர் குளம் பெருகும் அவலம் நடைபெற்று வருகிறது. நாகையில் 1000 ஏக்கர் தாளடி பயிர்கள், திருவாரூரில் 7000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள், திருத்துறைப்பூண்டியில் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள், தூத்துக்குடியில் 50,000க்கும் மேற்பட்ட வாழைகள், கடலூரில் 300 ஏக்கர் சம்பா பயிர்கள், சிதம்பரத்தில் 750 ஏக்கர் நெற்பயிர்கள், மயிலாடுதுறையில் 300 ஏக்கர் சம்பா பயிர்கள் என மாவட்ட வித்தியாசமின்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் கொத்து கொத்தாக பயிர்கள் மழைநீரில் சேதமடைந்துள்ளன. செய்வதறியாது விவசாயிகள் தவித்து வரும் வேளையில் தக்க இழப்பீடு வழங்கி துயரை துடைக்க வேண்டிய திமுக அரசோ துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழாவில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. உழவர்களை கண்டுகொள்ளாத திமுக உதய விழா கொண்டாடுகிறது. உலகுக்கே அன்னமிடும் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வேளையில் அவர்களை அலட்சியப்படுத்தி தனது கேளிக்கை கொண்டாட்டங்களாலும் விளம்பர மோகத்தாலும் கேக் கூட்டி கொண்டாடும் திமுக அரசை விரைவில் மக்கள் தூக்கி எறிவர் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். துணை முதல்வரின் பிறந்தநாள் விழாவில் திமுக அரசு மும்முரமாக இருக்கும் வேளையில் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறையில் 300 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள், சேத்தியாத்தோப்பு அருகே 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்திலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆறுகளும் வடிகால்களும் ஆகாயத்தாமரை, வெங்காயத்தாமரை புதர் போல மண்டி வடிகாலை முற்றிலும் இழந்திருக்கிறது. இதனை நீண்ட காலமாக நாங்கள் இந்த காட்டாமணி செடிகளை, ஆகாயத்தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை. நாட்டு வாய்க்கால் தூர் வாராம கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. தூர் வாராதனால வெங்காய தாமரைகள் நிறைய படர்ந்து தண்ணி எடுத்து போகாம அப்படியே தேங்கிறதுனால வயல் ஃபுல்லா தண்ணி சூழ்ந்துருச்சு. பயிர் ஃபுல்லா அழிகிறோம் சார். தண்ணி இப்படியே தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா பயிர் அழிகிறோம். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா?